அர்ச்சுனா ஒரு நீரிழிவு நோயாளி, அவரால் தொடர்ந்து அங்கே இருக்க முடியாது என்ற காரணத்தை காட்டி வைத்தியர் அர்ச்சுனா உணவருந்தாமல் இருக்கிறார். பணிப்பாளர், வைத்திய பணிப்பாளர் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கார். அந்த அறிக்கையில குற்றமிழைச்சிருக்கணும், தவறிழைச்சிருக்கணும், அதன் காரணமாகத்தான் இந்த இறப்பு சம்பவம் நிகழ்ந்தது என்று அந்த அறிக்கையை நான் வாசி காட்டுறேன். மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம்தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றது. பிணை நிராகரிக்கப்பட்டதால இவரது விளக்கமறியல் நீடிக்கப்படலாம் என்றுதான் சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்தும் சொல்லிய வண்ணமே இருக்கிறோம். அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாஃபியாக்களுக்கு எதிராக மக்களை விரட்டி வாழுகின்ற இந்த மாஃபியாக்களுக்கு எதிராக எங்கள் இளைஞர் பரம்பரை எங்களை வழிநடத்த வேண்டும். அர்ச்சுனா அவர்களுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை தட்டி கேட்க நாம் அனைவரும் நாளை காலை 8 மணிக்கு ஜெஃப்னாபடியின் சொந்தங்களுக்கு வணக்கம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அண்மையில் மன்னாரில் இளம் பட்டதாரி பெண் ஒருவர், தாய் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பாக அர்ச்சுனா அந்த இடத்துக்கு போய் நிறைய சம்பவங்கள் அங்கே நடந்து பிறகு அர்ச்சுனா கைது செய்யப்பட்டு அதற்கு பிறகு நிறைய பிரச்சனைகள் அது தொடர்பாக நடந்தது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதற்கு பின்னர் நீதிமன்றத்தில் இவருக்கு எதிராக 7 குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு 7ஆம் தேதி வரையில் இவர் விளக்கமறியலில் வைக்கப்படும் என்று சொல்லியிருந்தவே. அதற்கு பிறகு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற பொதுமக்கள் உட்பட அர்ச்சுனாவின் ஆதரவாளர்கள் பலர் அர்ச்சுனாவுக்கு சாதகமாக அவருக்கான நீதி கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் வவுனியாவில் இருக்கிற பிரபல சட்டத்தண்ணி அண்டன் புனிதநாயகத்தை வச்சு அவருக்கு ஆதரவாக ஒரு வழக்கொண்டு தாக்கல் செஞ்சிருந்தார். அதில் இவருக்கு பிணை வழங்குவதற்காக ஒரு நகர்த்தல் பத்திரம் தாக்கல் செய்திருந்தார். அந்த வழக்கு நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதில் நிறைய காரசாரமான விவாதங்கள் 2 சட்டத்தண்ணிகளுக்கும் இடையிலேயே நடந்தது. அப்போ அந்த காரசார விவாதங்களின் போது வைத்தியர் அர்ச்சுனா ஒரு நீரிழிவு நோயாளி, அவரால் தொடர்ந்து அங்கே இருக்க முடியாது என்ற காரணத்தை காட்டி அவருக்கு பிணை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. இருந்தாலும் கூட அந்த பிணை இருவரது வாக்குவாதங்களையும் கேட்டு, அதாவது இருவரது வாக்குவாதங்களையும் கேட்ட நீதிபதி அவர் அந்த பிணையை நிராகரிச்சிருக்கிறார். அதன் பின்னரான காலப்பகுதியில் இப்போ சமூக வலைத்தளங்களில் ஒரு பேசுபொருள் வந்தொன்றுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்தை பற்றியே திருப்பி காய்ச்சி ஒன்றிக்கணும். என்ன விஷயம் என்று பார்த்தீங்கன்னா, வைத்தியர் அர்ச்சுனா உணவருந்தாமல் இருக்கிறார். அதாவது அவர் நீரிழிவு நோயாளி என்ற காரணத்துக்காக அந்த சிறைச்சாலையில் கொடுக்கப்படுற உணவை அவர் அருந்தாமல் இருக்கிறார் என்ற தகவல்கள் பரவி வருது. உண்மையிலேயே ஒருவர் சிறைச்சாலையில் அப்படி உணவருந்தாமல் இருக்கின்ற பொழுது அது பல சட்ட சிக்கல்களை ஏற்படுத்தும். அவர் உடல்நிலைக்கு ஏதாவது பிரச்சனை வந்தாலோ அல்லது அவரது உயிருக்கு ஏதாவது ஆபத்து வந்தாலோ அது சிறைச்சாலை நிர்வாகத்தின் மேலே பல சட்ட சிக்கல்களை உருவாக்கும். இதுவும் அர்ச்சுனாவுக்கு சாதகமாக பலராலும் பார்க்கப்படுது. சமூக வலைத்தளங்களிலையும் இந்த விடயம் திரும்ப பேசப்பட்டு கொண்டு வருது. அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு முக்கியமான விடயம் ஒன்று வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, மன்னார் மாவட்டத்தின், அதாவது மன்னார் மாவட்டத்தின் பொது வைத்தியசாலையின் வைத்திய பணிப்பாளர் ஒரு அறிக்கை ஒன்றை விட்டிருக்கார். அந்த அறிக்கையில் அந்த குறிப்பிட்ட மரணம் நடந்தது தொடர்பாக சில பேர் மருத்துவமனையில் இருக்க நிர்வாகத்துறையினர் சில பேர் குற்றமிழைச்சிருக்கணும், தவறிழைச்சிருக்கணும், அதன் காரணமாகத்தான் இந்த இறப்பு சம்பவம் நிகழ்ந்தது என்று அவர் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் அது மத்திய விசாரணை குழுவும் இங்கே அதாவது மத்திய சுகாதார விசாரணை குழுவும் அந்த மருத்துவமனைக்கு விசாரணைகளை மேற்கொள்ள இருக்கிறது. அந்த அறிக்கை சம்பந்தமான விஷயத்தை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம். அந்த அறிக்கையை நான் வாட்சி காட்டுறேன். அது தொடர்பாக பல செய்திகளும் வந்திருக்கு, வாட்சி காட்டுன்னு பாருங்க. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் இளம் பட்டதாரி பெண் மரணம் தொடர்பான விசாரணை குழுவின் விசாரணை நிறைவுக்கு வந்துள்ளது. மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் பட்டதாரியான இளம்தாய் ஒருவர் சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளரினால் அமைக்கப்பட்ட சுயாதீன விசாரணை குழுவின் விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் சம்பவ தினத்தின் போது சிலர் தவறிழைத்துள்ளமை அடையாளம் காணப்பட்டுள்ளதாக மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையின் பணிப்பாளர் வைத்தியர் அசாத் எம் ஹனீபா தெரிவித்துள்ளார். இவ்விடயம் தொடர்பாக அவரை தொடர்பு கொண்டு உடவியலாளர்கள் வினவிய போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், மன்னார் தம்பனைக்குளம் பகுதியைச் சேர்ந்த பட்டதாரியான இளம்தாய் ஒருவர் மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவமானது கடந்த 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இடம்பெற்றுள்ளது. குறித்த பெண்ணின் மரணத்தின் போது சம்பவ தினம் விடுதியில் இருந்தவர்களின் அசமந்த போக்கே காரணம் என குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. குறித்த மரணம் தொடர்பாக வடமாகாண சுகாதார அமைச்சினால் சுயாதீன விசாரணை குழு ஒன்று நியமிக்கப்பட்டு மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து துரித விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர்.
குறித்த விசாரணைகள் நிறைவடைந்துள்ளது. விசாரணைகளின் அடிப்படையில் சிலர் தவறிழைத்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இவ்விடயம் தொடர்பாக விசேட அறிக்கை வடமாகாண சுகாதார அமைச்சின் செயலாளருக்கு மேலதிக நடவடிக்கைகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. மேலும் மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணை குழு ஒன்று மன்னார் மாவட்ட பொது வைத்தியசாலைக்கு வருகை தந்து விசாரணைகளை முன்னெடுக்க உள்ளனர். குறித்த பெண் மரணமடைந்ததை தொடர்ந்து உடனடியாக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. மத்திய சுகாதார அமைச்சின் விசாரணைகள் முடிவடைந்தவுடன் தவறிழைத்தவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படும். மேலும் குறித்த பெண்ணின் மரணம் தொடர்பாக உள்நாடு மற்றும் வெளிநாடுகளிலிருந்து எனது தொலைபேசிக்கு பல்வேறு அழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு கொலை அச்சுறுத்தல்களும் விடுக்கப்பட்டு வருகின்றது. குறித்த அச்சுறுத்தல் குறித்து மன்னார் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக அவர் கொடுத்த அந்த அறிக்கை இருக்குது. உண்மையிலேயே இந்த விடயம் பலராலும் பார்க்கப்பட வேண்டும். உண்மையிலேயே இப்படி ஒரு விடயம் தவறிழைச்சிருக்கிறோம் என்ற விஷயம் உண்மையிலேயே பலரும் இதை பார்க்கணும். மத்திய சுகாதார அமைச்சு விசாரணைகளை மேற்கொள்கிற பட்சத்தில் அங்கே இருக்கிற விசாரணை குழுவில் என்னென்ன முடிவுகள் எடுக்கணுமோ அது உடனடியாக நிறைவேற்றப்படணும். தவறிழைத்தவர்களுக்கு உடனடியாக அதற்குரிய தண்டனைகள் வழங்கப்படணும். ஏனென்றால் மருத்துவத்துறை என்றது உண்மையிலேயே மற்றவர்கள் உயிரை காக்கிற துறை என்றபடியாக இதற்கான நடவடிக்கைகள் உடனே எடுக்கப்பட வேண்டும். இது பற்றி மருத்துவர் அர்ச்சுனா கதைச்சா பிறகு நிறைய பேர் இது பற்றி இந்த விடயங்களை தொடர்பட்டிருக்கிறார். அரசியல் தலைவர்கள் உட்பட, அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற அரசியல் கட்சிகளின் ஆதரவாளர்கள் கூட ஒரு அறிக்கைகளை சமர்ப்பிச்சிருக்கிறார். அங்கே நேரில் போய் மன்னார் மாவட்ட வைத்தியசாலைக்கு நேரில் போய் கதைச்சிருக்கணும். அதாவது வைத்தியர் இந்த விடயத்தை கையாண்ட பிறகு இப்படியான சம்பவங்களும் நடந்திருக்கும். உண்மையிலேயே இந்த விடயம் பலராலும் பாரதூரமாக பார்க்கப்படுது. உண்மையிலேயே அந்த தாய்க்கு நீதி கிடைக்க வேண்டும் என்றதுதான் அனைவரது நோக்கமாகவும் இருக்கிறது. உண்மையிலேயே இது தொடர்பான வழக்கு நாளையும் எடுத்துக்கொள்ளப்பட இருக்கு. இந்த வழக்கின் போது கூட பிணை வழங்கப்படுமா அல்லது தொடர்ந்தும் இவரது விளக்கமறியல் நீடிக்கப்படுமா என்று பலவாறாக கேட்கணும். உண்மையிலேயே இடையீட்டு மனுவில் பிணை நிராகரிக்கப்பட்டதால இவரது விளக்கமறியல் நீடிக்கப்படலாம் என்றுதான் சட்ட வல்லுநர்கள் தொடர்ந்தும் சொல்லிய வண்ணமே இருக்கிறோம். என்ன நடக்குது என்று இன்னும் தெரியல எங்களுக்கு உத்தியோகபூர்வமாக. நாளைக்கு விசாரணை நடந்தாப்புறதான் தெரியும். அது பற்றின தகவல்களையும் நாங்கள் உங்களுக்கு தாரத்துக்கு தயாராக இருக்கிறோம். இவ்வாறு பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் வைத்தியர் அர்ச்சுனாவை கைது செய்ததற்கு எதிராக மன்னாரில் ஒரு பாரிய போராட்டம் ஒன்று நடத்துறதுக்கு தீர்மானிச்சிருக்கணும். அது சொந்தமான காணொலியையும் நான் இதோட நினைச்சுவிடன் அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. நாளை காலை அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக, மருத்துவர் அர்ஜுனா அவர்களுக்கு ஆதரவாக நாளை காலை மன்னார் பஸ் நிலையம் அருகாமையில் அணிதிரள்வோம். அர்ஜுனாவின் கைதை எதிர்த்து கொலை செய்யப்பட்ட மருத்துவர்களின் அக்கறையினத்தால், மருத்துவர்களின் தவறினால், மருத்துவர்களின் உதாசீனத்தால் கொலை செய்யப்பட்ட, உயிரிழந்த எமது சொந்தம் சந்தியா அவர்களது மரணம் தொடர்பாக நியாயமான விசாரணைகளை உடனடியாக முன்னெடுக்க வேண்டும் என்றும், அது சம்பந்தப்பட்ட மருத்துவ அதிகாரிகள் அனைவரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்றும், இது சம்பந்தமாக விசேட புலனாய்வு துறையினரால் இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட வேண்டும். அனைத்தும் வெளிப்படையாக நடைபெற்று இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் கூறி நாளை காலை மன்னார் பஸ் நிலையம் முன்பாக 8 மணிக்கு நாங்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து அர்ஜுனா அவர்களின் நடவடிக்கைகள் அனைத்தும் மக்கள் சார்பாகவே நிகழ்ந்திருக்கின்றது. அங்கே எந்த ஒரு குற்றமும், அதாவது அவர் அங்கே யார் மீதும் காட்டு மிராண்டித்தனமான நடவடிக்கைகள் எதையும் செய்யவில்லை. அவர் நியாயம் கேட்கத்தான் எல்லோர் முன்பாகவும் எல்லோருடனும் பேசியிருக்கின்றார். அவர் எந்த ஒரு தவறும் இழைக்காத எங்கள் மருத்துவர் அர்ஜுனாவின் கைதை நாங்கள் எதிர்த்து, தவறாக அர்ஜுனாவை கையாண்ட போலீசாரின் நடவடிக்கைகளை எதிர்த்து அர்ஜுனாவுக்கு ஆதரவாக ஒரு மக்களின்
ஒரு கொலை நடந்திருக்கின்றது. அந்த கொலை எப்படி நடைபெற்றது என்பதை ஒரு மருத்துவராக, அனுபவமுள்ள ஒரு மருத்துவராக, ஒரு பேஸ் ஹாஸ்பிட்டல் எம்எஸ் அட்மினாக அங்கு சென்றிருந்த அர்ஜுனா மனித விழுமியங்களுக்கு அப்பால் செல்லாமல் பண்போடு இந்த விடயங்கள் அனைத்தையும் அவர்களிடம் கேட்டிருக்கின்றார். ஆஸ்பத்திரி என்பது மக்களுக்கானது. அது யாருக்கும் சொந்தமான ஒரு தனிப்பட்ட வீடு கிடையாது. ஒரு மருத்துவராக மருத்துவர்கள் ஆஸ்பத்திரிக்கு போக முடியாதென்ற ஒரு நிலை ஒருபோதும் இல்லை. அவர் இங்கு இலங்கை அரச சேவையில் கடமையாற்றும் மருத்துவர். அவர் அந்த ஆஸ்பத்திரியில் கடமைக்கு நியமிக்கப்பட்டிருந்திருக்காவிட்டாலும் கூட அவர் அங்கு சென்றதில் தவறு எதுவுமே கிடையாது. அறியாமையாக அறிவூட்டப்படாத அப்பாவி சொந்தங்களை தங்களுடைய அதிகார வரி பிடித்து மிரட்டி வெருட்டி எப்பவுமே அச்சத்தில் வைத்திருக்கும் இந்த மருத்துவ கும்பல்கள் அவர்களுக்கான மருத்துவ உரிமைகளை இறைமைகளை வழங்க மறுத்ததன் நிலைதான் எமது சொந்தமான சந்தியாவின் உயிரிழப்பு. 5 மணித்தியாலங்களை தாண்டியும் ஒரு மருத்துவர் கூட இரத்த கசிவு ஏற்பட்ட எங்களது பிள்ளைக்கு, எங்களது சகோதரிக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல், எந்த ஒரு உதவியும் புரியாமல் அவரை சாகடித்திருக்கின்றார்கள். அப்பேற்பட்ட இந்த தவறான இந்த மருத்துவ நடவடிக்கைகளுக்கு எதிராக இந்த மருத்துவர்கள், அந்த ஆஸ்பத்திரியில் இருந்திருந்த மருத்துவர்களுக்கு எதிராக, மருத்துவ ஆஸ்பத்திரியில் கடமையாற்றிய அனைவர்களுக்கும் எதிராக நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட வேண்டும். இதை அக்கறையோடு இந்த மக்களால் தெரிவு செய்யப்பட்ட 6 பிரதிநிதிகள் வன்னி மாவட்டத்துக்கு இருந்திருந்தும், வன்னி பிரதேசத்தில் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தும் ஒருவர் கூட அந்த இடத்துக்கு சென்றிருக்கவில்லை. அர்ஜுனா அங்கு சென்றதன் பின்னர் கௌரவ சால்ஸ் நிர்மலநாதன் அவர்கள் புரொவின்சியல் டைரக்டரை கூப்பிட்டு அங்கே ஒரு பத்திரிகையாளர் மகாநாட்டை நடாத்தி அவர்களுக்காக வக்காலத்து வாங்கி இருக்கின்றார். தமிழர்களின் மனித உரிமைகளில், உரிமை விழுமியங்களில், அனைத்து மனித உரிமை விழுமியங்களிலும் அக்கறையுள்ள, அதற்காக போராடுகின்ற, அதற்காக செயற்படுகின்ற அனைத்து பொது அமைப்புகளும் சட்டத்தரணிகளும் அர்ஜுனாவுக்கு ஆதரவாக களமிறங்க வேண்டும் என பணிவன்புடன் வேண்டுகின்றோம். நாங்கள் மதங்களை தாண்டி, அனைத்து பிரிவுகளையும் தாண்டி, அனைத்து பேதங்களையும் தாண்டி தமிழர்களாக இந்த மண்ணில் நாங்கள் ஒற்றுமையாக வாழ வேண்டும் என்ற நோக்கத்துக்கு ஆரம்பமாக புதிதாக நாங்கள் அப்பேற்பட்ட ஒரு எண்ணத்தோடு, அப்பேற்பட்டதொரு ஐக்கியத்தோடு நாங்கள் அனைவரும் முஸ்லிம் சகோதரர்கள், கிறிஸ்தவ சகோதரர்கள், இந்து சகோதரர்கள், அனைத்து மதங்களையும் சேர்ந்த சகோதரர்கள் எல்லோரும் நாங்கள் தமிழர்கள் என்ற ஐக்கியத்தோடு ஒன்றாக இந்த தமிழர் பிரதேசங்களில் நடக்கின்ற அனைத்து அடக்குமுறைகளுக்கும் எதிராக நாங்கள் குரல் கொடுக்க வேண்டும். தமிழர் பிரதேசங்களில் இருக்கின்ற அனைத்து இறைமைகளும், அனைத்து வசதிகளும்
எமது மக்களுக்கு குறித்தானவை. அந்த உதவிகளை, அப்பேற்பட்ட வசதிகளை பயன்படுத்துவதற்கு அங்கே எந்த ஒரு பொதுமகனுக்கும் பேதம் இருக்க முடியாது. அனைவரும் சமம். அனைவரும் இந்நாட்டு மன்னர்களே. நாங்கள் அனைவருக்கும், எங்கள் அனைவருக்கும் ஒரே சமமான அந்த வசதிகள், உதவிகள் செய்து தரப்பட வேண்டும் என்ற கருத்தோடு ஒரு 65 குடும்பம் மட்டும் இருக்கின்ற அந்த குக்கிராமத்தில் நடைபெற்றிருந்த கொடூரத்துக்கு, தங்கை சிந்துஜாவின் மரணத்துக்கு நாங்கள் ஒன்றாக சேர்ந்து நாளை காலை மன்னர் பஸ் நிலையம் அருகாக குரல் கொடுப்போம். பேதங்கள் மறந்து எங்களிடம் இருக்கின்ற அனைத்து பிரிவினைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து நாம் அனைவரும் தமிழர்களாக எமது இளைஞர் பரம்பரை தமிழர்களை வருங்காலத்தில் வழிகாட்ட வேண்டி, எமது இளைஞர் பரம்பரை எங்களது அரசியல் விடுதலையை, எங்களது அரசியல் போராட்டங்களை எங்களுக்காக பேசவல்ல சக்தியாக இளவயது எங்கள் மன்னர்கள் எங்களை ஆள வேண்டும் என்ற எண்ண கருத்தோடு நாங்கள் அனைவரும் எங்களை பிரித்து ஆள நன்கு திட்டமிட்டு நிகழ்ச்சி நிரல்களோடு எல்லோரும் சேர்ந்து எங்களை மடையர்களாக்கி, தமிழர்களை முட்டாள்களாக்கி, எங்களது வாக்குகளை பெற்று எங்களை ஏமாற்றி, எங்கள் மக்களுக்கு குறித்தான இறமைகளை கூட அனுபவிக்க அருகதையற்ற நாதியற்றவர்களாக செயற்படும் இந்த கேவலம் கெட்ட அரசியல்வாதிகளுக்கு பாடம் புகட்டும் முகமாகவும் அனைத்து மக்களும் அனைவரும் சமம், அனைவருக்கும் இந்த நாட்டில் இருக்கின்ற வசதிகள், உதவிகள் அனைத்தும் சமமானவை. அனைத்து துறைகளிலும் இருக்கின்ற மாஃபியாக்களுக்கு எதிராக, மக்களை மிரட்டி விரட்டி வாழுகின்ற இந்த மாஃபியாக்களுக்கு எதிராக எங்கள் இளைஞர் பரம்பரை எங்களை வழிநடத்த வேண்டும். எங்களது மக்களின் அரசியல் அபிலாஷைகளை பெற்றுக் கொள்வதற்காக அவர்கள் முன்வந்து எங்களை வழிநடத்த இனிவரும் காலங்களில் முன்வர வேண்டும். இதையும் இப்பேற்பட்ட கோரிக்கைகளோடு தம்பி மருத்துவர் அர்ச்சுனா அவர்களுக்கு நிகழ்ந்த அநியாயத்தை தட்டி கேட்க நாம் அனைவரும் நாளை காலை 8 மணிக்கு மன்னர் பஸ் நிலையத்தில் ஒன்று சேர்கின்றோம், அணிதிரள்கின்றோம். நன்றி, வணக்கம் சொந்தங்களே.